திமுக மற்றும் பாஜகவை வெளிப்படையாக விமர்சிக்கும் அதிமுகவை விமர்சிக்காதது ஏன் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆளுங்கட்சியாக இருக்கும் நிலையில் பலரும் எதிர்ப்பது இயல்பான ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக பற்றி பேசிய விஜய் அதிமுக பற்றி பேசாதது ஏன் என்றும் தாவேகாவின் கொள்கை எதிரிகள் பட்டியலில் அதிமுக உள்ளதா இல்லையா என்று வினவியுள்ளார். எதுவும் வெளிப்படையாக பேசியதாக தெரியவில்லை. கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை. திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று. எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையிலே எதிர்க்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று. அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லையே ஏன் என்கிற கேள்வி எழுது.